இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாலி டேங்க் செட்டப் தான். இதில் வந்து 3 பேட்ச் மாலி ஃப்ரைஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 3 பேட்சில் வந்து ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் நம்ம தனியாக எடுத்து போட்டாச்சு. ஏன்னா அது பெருசாகிடுச்சு. இதுக்கு வந்து ஃபுட் ஃபீட் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு பேட்ச் மாலி ஃப்ரைஸே எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்ருது. மீதி 2 பேட்ச் மாலி ஃப்ரைஸுக்கு இருக்க மாட்டேங்குது. அதோட க்ரோத்தும் நம்ம கம்மியாக இருக்குது. கப்பிலையும் நான் அப்போ விட்டேன், இன்னும் கம்மியாக தான் இருக்குது க்ரோத் வளர்ச்சி. அதுக்காண்டி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் மாலி ஃப்ரைஸ் மட்டும் தனியாக எடுத்து போட்டிருக்கோம். அதுவும் நல்லா க்ரோத் இப்போ கூடி தான் இருந்திருக்கு. ஏன்னா ஃபுட்டு அதுக்கு தனியாக இப்போ போடுறோம். இந்த வெள்ளை கலர் மாலி ஃப்ரைஸ் செகண்ட் பேட்சுக்கும் நல்லா ஃபுட்டு போடுறதுனால இப்போ க்ரோத்து கூடியிருக்கு. ஃபஸ்ட்டு பேட்ச் மாலி ஃப்ரைஸ் பாருங்களேன், இதில் தான் நம்மளுக்கு 15 மீன் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட் டைல் போட்டிருக்கேன். தண்ணி மாற்றி 1 வாரம் ஆச்சு, ஆனால் கொஞ்சம் கலங்கலாக இருக்குது. இதை தண்ணி மாற்றிட்டு ஒரு ஷார்ட்ஸு போடுறேன். ஃபாஸ்ட் டைல் க்ரோத்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அப்டேட் இன்னொன்று